வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்லேருந்து நீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சால்வ் பண்ணிடுவோம். அந்தந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். நீட்டில் இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷன் டயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளூயிட்ஸ் பொறுத்தளவில் எனி ஆப்ஜெக்ட் எனி ஃப்ளூயிடில் வந்து இம்மர்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் immersed in any liquid or ஜென்ரலாக ஃப்ளூயிட்னு கூட சொல்லிக்கலாம். W = mg நமக்கு தெரியும். m வால்யூம் அண்ட் டென்சிட்டியில் எழுதுகிறோம் அப்படின்னா வால்யூம் டென்சிட்டி இன்ட்டு g. நெக்ஸ்ட்டு விஸ்கஸ் ஃபோர்ஸு, ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்போசிங் ஃபோர்ஸு. விஸ்கஸ் ஃபோர்ஸ் between any two layers அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா F is equal to minus eta A dV by dx. இதில் ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இதுவே ஸ்டோக்ஸ் லா வச்சு இந்த ஃபோர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா F is equal to 6 pi eta AV. இங்கே ஏங்கிறது வந்து எனி ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட ரேடியஸு. ஆர்னு உங்கள் புக்கில் இருந்தால் ஆரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து பாய்சலிஸ் ஈக்குவேஷன். இந்த பாய்சலிஸ் ஈக்குவேஷன் வந்து எதை தருது அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விடு Q வேல்யூ 5p r⁴ by 8 eta L. this again equal to P by R. ஏன்னா இந்த இடத்துல லிக்விட் ரெசிஸ்டன்ஸ் ஆருங்கிறது என்ன அப்படின்னா லிக்விட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 eta L by pi r⁴. அப்போ இந்த ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு Q வந்து P by Rனு மாறிடும். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, டெர்மினல் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். V terminal velocity terminal 2r² rho minus sigma into g by 9 eta. இதில் ரோ அப்படிங்கிறது என்ன ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணுதோ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி. ஃப்ளூயிட் டென்சிட்டிங்கிறது சிக்மா. Reynolds number NR equal to rho VD by eta. Dங்கிறது டயாமீட்டர், VC அப்படின்னு எழுதிருக்கு கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. இந்த ரெனால்ட் நம்பரை வச்சு ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து ஸ்ட்ரீம் லைனாக டர்புலன்ட்னு சொல்ல முடியும். ரெனால்ட் நம்பரோட வேல்யூ இட் இஸ் அ மியர் நம்பர், நோ யூனிட்ஸு. 0 to 2000 வரையும் வருது அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஃப்ளோவே அப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரீம் லைன் ஆர் இதை லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதுவே என்ஆர் வேல்யூ 2000லேருந்து 3000 இருந்துச்சுன்னா அது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்ட்ரீம் லைன்லேருந்து டர்புலன்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுன்னு சொல்லிடுவோம். என்ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 3000 இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக இது 5000 வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் யூஸ்டு ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சில புக்கில் A1 V1 ஈக்குவல் டு A2 V2ன்னு இருக்கலாம், எப்படி இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லிக்விட். அது நெக்ஸ்ட்டு அதிக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் பெர்னாலிஸ் தியரம்.
ஃபார்முலா பேஸ்டாக இல்லாமல் கான்செப்ட் பேஸ்டாக நிறைய கொஷின்ஸு பெர்னாலிஸ் தியரமில் தான் கேட்பாங்க. ப்ரெஷர் P ரோ GH ப்ளஸ் ஆஃப் ரோ V ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் நடுவில் ரோ GH இல்லாத மாதிரி இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி கொஷின்ஸு நிறையா கேட்பாங்க. அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். டாரிசெல்லிஸ் தியரம் வெலாசிட்டியை கொடுக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH டேங்க்கில் அவுட்ஃப்ளோ வாட்டருக்கு வெலாசிட்டி கேட்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். சர்ஃபேஸ் டென்ஷன் முக்கியமான டாபிக், அதிக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் பெர்னாலிஸ் தியரத்துக்கு அடுத்து. சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு F/L. சர்ஃபேஸ் எனர்ஜி E சொல்லலாம், இல்லை ஒர்க் டன் சொல்லுவோம். இது சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. யூஸ்வலாக இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் டனை வச்சுக்கிட்டு அது லிக்விட் ட்ராப்க்கு எப்படி இருக்கும், சோப் பப்புளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். Work done to form liquid drop W equal to 4 pi R squared area இது into surface tension. அதே ஃபார்முலாவை தான் நம்பர் 11 பார்க்குற நீங்கள் ஃபார்முலாவை தான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். Work done to increase radius of liquid drop. இப்படி வந்துச்சுன்னா அதில் என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் 4πS கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு S வந்து சிக்மா மாதிரி இருக்குது. S R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். இப்போ லிக்விட் ட்ராப் பார்த்த மாதிரியே சோப் பப்புளுக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தலாம். Work done to form soap bubble W equal to அதுக்கு ரெண்டு சைடு இன்னர் சைடு அவுட்டர் சைடு இருக்கிறனால சர்ஃபேஸ் ஏரியா 2 டைம்ஸ் ஆயிரும். 2 into 4 pi R squared S. அதே ஃபார்முலாவில் ரெண்டு சைடுக்கு சேர்த்து எழுதுகிறோம். 8 pi R squared S ஆயிரும். இதே மாதிரி work done to increase radius of soap bubble. எயிட் பை எஸ் அப்படியே வச்சுக்கோங்க. R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் இதுக்கான டிஃபரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிடும். எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து கொஸ்டின் கேட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்சைட் ஏர் பபுள் எக்ஸஸ் ப்ரெஷர் P வேல்யூ வந்து 2S/R. நான் எல்லாமே இதில் எஸ்ன்னு போகிறது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன். சில புக்கில் டீன்னு இருக்கலாம், எப்படி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ப்ரெஷர் இன் லிக்விட் ட்ராப்பு P ஈக்குவல் டு அதே வேல்யூ தான் 2S/R. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் soap bubble P equal to 4S/R. angle of contact direct ப்ராப்ளத்தில் இல்லைனாலும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இதை ஒரு பார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா ப்ராப்ளம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அண்டு கேபிலரியிலேருந்து கேட்பாங்க. இஃப் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டோட ஆங்கிள் தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா, தட் இஸ் அக்யூட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா,
வெட் ஆகும். லிக்விடு எந்த சர்ஃபேஸில் இருக்கோ, கிளாஸ் சர்ஃபேஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, அந்த சர்ஃபேஸை வெட் பண்ணும். இஃப் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அங்கே வந்து வெட்டிங் ஆகாது, நோ வெட். இதுவே இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத பியூர் வாட்டருக்கு, ஃபார் பியூர் வாட்டர் வித் கிளாஸ், இந்த கான்டாக்டுக்கு வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரியாக இருக்கும். கேபிலரிட்டியை பொறுத்தளவில் ஒரு கேபிலரி டியூப்பில் லிக்விட் காலம் ரைஸ் ஆகுமா ஃபால் ஆகுமா ரெண்டுக்குமே சான்சஸ் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா அந்த ஹைட் என்ன ஹைட்டு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா 2s cos theta by r rho g. இது டைரக்ட் ஃபார்முலா. இதில் என்னென்னலாம் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது அப்படின்னா, இதுலேயும் ஆங்கிள் வச்சு தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா அந்த மெனிஸ்கஸ் வந்து கான்கேவ் மெனிஸ்கஸ், அந்த டாப் லேயர் ஒரு கான்கேவாக இருக்கும், கான்கேவ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா ஹெச் வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். பாசிட்டிவாக கிடச்சிது அப்படின்னா அங்கே கேபிலரி ரைஸ் வந்து உண்டாகும். இந்த கேஸில் லெஸ் தென் 90 இருக்கும் போது எப்பயுமே அங்கே கேபிலரி ரைஸ் இருக்கும். இதுவே தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் மெனிஸ்கஸ் வந்து கான்வெக்ஸாக ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஹெச் வேல்யூ நெகட்டிவாக வந்துடும். ஸோ அங்கே கேபிலரி ஃபால் தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ். இதே ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா டாப் லேயர் பிளேனாக இருக்கும். we call it as plane meniscus. h value tends to 0 or equals to 0 கூட எழுதிக்கலாம். அங்கே fall or rise ரெண்டுமே நடக்காது. no rise or no fall. ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ண ப்ராப்ளம்ஸு நீட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பண்ண போதுமானது. இதை வச்சுக்கிட்டு நியூமரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்ட் சப்ஸ்டியூஷனை விட கான்செப்ட் ஓரியன்ட் நியூமரிக்கல்ஸு கொஸ்டின்ஸு நமக்கு இந்த யூனிட்டில் எப்பயுமே கேட்பாங்க. மினிமம் 1-2 கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற எல்லா நியூமரிக்கல் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் சுலபமாக 8 மார்க்ஸ் வரையும் எடுக்க முடியும். இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் ஃபார்முலா பிடிஎஃப்னு போடுங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். A barometer is constructed using a liquid density 760 kg per meter cube. What would be the height of liquid column when mercury barometer reads 76 cm? 2 பாரோமீட்டர் கொடுத்துக்கிட்டு 2ல் ஒரு பாரோமீட்டருக்கான டேட்டா கொடுத்துட்டாங்க. லிக்விடில் என்ன ஹைட்டு அது மெஷர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கேஸ்லேயுமே நம்ம கீ ஐடியா என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் சேம் இல்லையா? ரெண்டுலேயுமே ஒரே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் இது ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? we know that ப்ரெஷர் வந்து ரோ ஜி ஹெச்ன்னு தெரியும். அப்போ நான் இங்கேருந்து 2 சேம்ங்கிறனால நான் என்ன எழுதிக்கலாம், ரோ ஆஃப் லிக்விடு ஜி வந்து கான்ஸ்டன்ட்டு, ஹெச் ஆஃப் லிக்விடு இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் மெர்க்குரி ஜி கான்ஸ்டன்ட், ஹெச் ஆஃப் மெர்க்குரி. இப்படி நான் எழுதிக்கலாமா? ஸோ 2 சைட்லேயும் ஜி காமன் கான்ஸ்டன்ட்டு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை நமக்கு ஹைட் காலம், லிக்விட் காலமோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஹெச்எல்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் ரோ ஆஃப் மெர்க்குரி ஹெச் ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை ரோ ஆஃப் லிக்விடு வந்துருமா? இப்போ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 13,600 கொடுத்துருக்காங்க.
மெர்க்குரியில் ஹைட்டு 76 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால நான் 0.76 மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வந்து 760 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது, அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஹெச்எல் வந்து 13.6 மீட்டர்னு வருது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. இந்த ப்ராப்ளமில் in a YouTube shown in figure water and oil ரெண்டுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒன்றா ஒரு யூடியூப்பில் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. The heights from the bottom for water and oil are 15 centimeter and 20 centimeter. அதோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அதோட ஹைட் லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இப்போ டென்சிட்டி ஆஃப் ஆயில் என்னன்னு கேட்குறாங்க. வாட்டரோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண அதே மெத்தடில் பண்ண முடியும், அதே ஃபார்முலா வச்சு பண்ண முடியும். எவ்வளோ ஈஸியான கொஷின்னு பாருங்கள். ஸோ நமக்கு இது பேலன்ஸ்டாக இருக்கும் போதே நமக்கு தெரியுது டியூ டு இட்ஸ் டென்சிட்டி ஹைட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஈக்லிபிரியமில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருது, ப்ரெஷர் டியூ டு வாட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னா, ப்ரெஷர் டியூ டு ஆயில் காலம் இல்லையா, ஆயில் காலம் உள்ள ப்ரெஷருக்கு இந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரோ ஜிஹெச் ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச், ரோ ஆஃப் வாட்டர் ஜி கான்ஸ்டன்ட், height of water is equal to rho of oil, g of oil, height of oil. காமன் டேர்ம் ஜி கட் பண்ணிக்கலாம். நமக்கு டென்சிட்டி கேட்கறனால ரோ ஆஃப் ஆயில் தான் எனக்கு தேவை, நான் அதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரோ ஆஃப் வாட்டர், ஹைட் ஆஃப் வாட்டர் பை ஹைட் காலம் ஆஃப் ஆயில். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பி வந்து மேட்ச் ஆகுது. டூ நான் மிக்சிங் லிக்விட்ஸ் டென்சிட்டி பி அண்ட் என்பி கொடுத்துருக்காங்க. இதில் என் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறனால என்பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் பியாக தான் இருக்கும். ஆர் புட் இன் அ கண்டெய்னர், த ஹைட் ஆஃப் ஈச் லிக்விட் இஸ் ஹெச். அந்த லிக்விட் வந்து ஹெச்ங்கிற ஹைட்டு ஆக்குபை பண்ணுது கண்டெய்னரில். சாலிட் சிலிண்டர் ஆஃப் லென்த் எல் டென்சிட்டி டி இஸ் புட் இன் திஸ் கண்டெய்னர். அந்த சிலிண்டர் வந்து ஃப்ளோட் ஆகுது வித் இட்ஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கல், அது வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் ஃப்ளோட் ஆகுது. அண்ட் லென்த்து வந்து பிஎல் இந்த டென்சர் லிக்விட், 2 லிக்விட் எடுத்திருக்கோம், அதில் டென்சர் லிக்விடில் அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க பிஎல். அந்த பி வந்து லெஸ் தென் 1 இருக்குது, ஒரு கம்மியான லென்த்து தான் அது. த டென்சிட்டி ஆஃப் டி, அதாவது சிலிண்டருக்கான டென்சிட்டியா, எஸ், சிலிண்டரோட டென்சிட்டிக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்கலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டால் இது ரொம்பவே ஈஸி தான். நான் மிக்சிங் லிக்விடு வேறு வேறு டென்சிட்டி ஆர் புட் இன் அ கண்டெய்னர். ஸோ நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். இதில் நான் மிக்சிங் லிக்விட்ஸ் 2 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்குவோம். ஸோ இதுவரையும் ஒரு லிக்விட் காலம்னு எடுத்துக்கலாம், இன்னொரு லிக்விட் காலம் இதுவரையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டுமே வேறு வேறு டென்சிட்டியில் இருக்குன்னா டென்சர் லிக்விட் வந்து கீழே போயிடும். ஸோ இது வந்து டென்சர் லிக்விடாக இருக்கும், இது வந்து லைட்டராக இருக்கும். The height of each liquid is
ஹெச். ஸோ இந்த கேப்பு, இந்த ஹைட்டு ஹெச், இதுவும் ஈக்குவல் ஹெச் ஹைட்டை ஆக்குப்பை பண்ணுது. A solid cylinder of length L and density D is put in this container. The cylinder floats with its axis perpendicular. ஒரு solid cylinder, ஒரு solid cylinder எடுத்திருக்கோம். அது உள்ளே போகிற லென்த் வந்து PL தான். ஓகே, அப்போ டென்சர் லிக்விடில் வந்து P வந்து லெஸ் தென் 1 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சாலிட் சிலிண்டர் எடுத்துக்கோங்க. இந்த சாலிட் சிலிண்டரோட டோட்டல் லென்த் வந்து L. இந்த சாலிட் சிலிண்டரோட டோட்டல் லென்த் வந்து L. டென்சர் லிக்விடில் த சிலிண்டர் ஃப்ளோட்ஸ் இன் இட்ஸ் ஆக்சிஸ் படி தான் வெர்டிக்கலாக ஃப்ளோட் ஆகிற மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் லென்த் PL இன் த டென்சர் லிக்விடு. அப்போ டென்சர் லிக்விடில் அது எவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கோ அது வந்து P டைம்ஸ் ஆஃப் L, வேர் P இஸ் லெஸ் தென் 1. அப்படின்னா இது ஒரு ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஏன்னா லிக்விடும் டென்சர் தான், ரொம்ப அளவுக்கு அதை உள்ளே மூழ்க விடாது. அப்போ இது இந்த அளவு இருக்குது அப்படின்னா இந்த லைன்லேருந்து மேலே வரை இருக்கக்கூடிய ரிமைனிங் லென்த்தை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? டோட்டல் Lல் PL சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். கரெக்டாக? இப்போ ரெண்டு டென்சர் லிக்விடில் PL இருக்குது, ரேரர் லிக்விட் லைட்டர் லிக்விடில் L மைனஸ் PL வந்து அது இம்மர்ஸ் ஆகிருக்கும். ஓகே, இது போக நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைட்டர் லிக்விடுக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சர் லிக்விடுக்கு அது N ரோ வந்து N வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கனால நான் இன்னொன்று என்ன சொல்ல முடியும்? N ரோ டோட்டலாகவே கிரேட்டர் தென் ரோவாக தான் இருக்கும். அதே மாதிரி P வேல்யூ வந்து வெரி ஸ்மால், தட் இஸ் லெஸ் தென் 1 ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது? L மைனஸ் PL இந்த லென்த் வந்து கிரேட்டர் தென் P லென்த்தாக இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ நமக்கு D ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் 4ல் எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது, எவ்வளோ தூரம் அது இம்மர்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை வச்சு நம்ம சேனல் நேமே ஆர்கிமிடிஸ் சொன்ன இரேகா அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். இப்போ அப்ளையிங் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், நம்ம என்ன சொல்லலாம்? இந்த வெயிட் ஆஃப் சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், அது டவுன்வேர்டு ஆக்ட் பண்ணுது. அப்வேர்டு என்ன ஆக்ட் பண்ணும்? ரெண்டு ஃபோர்ஸு அப்வேர்டு. அந்த ரெண்டு அப்வேர்டு ஃபோர்ஸும் பாயண்ட் ஃபோர்ஸு ஆர் அப்த்ரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த அப்த்ரஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு லிக்விட் ஒன்று கொடுக்கும் ப்ளஸ் ரெண்டாவது லிக்விடு. ரெண்டு லிக்விடு வேறு வேறு டென்சிட்டி இருக்கிறதுனால ரெண்டு லிக்விடும் அந்த சாலிட் சிலிண்டர் மேலே அப்த்ரஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து டவுன்வேர்டு அந்த சிலிண்டர் கொடுக்கக்கூடிய வெயிட்டு, அதோட எம்ஜிங்கிற வெயிட்டை ரெண்டு ஃபோர்ஸு அப்வேர்டு ஆக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பாயன்ஸ் ஃபோர்ஸு சேர்ந்து அது பேலன்ஸ் பண்ணுது. F1ங்கிற ஃபோர்ஸும் F2ங்கிற ஃபோர்ஸும் இந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்போ வெயிட் ஆஃப் சிலிண்டர் இஸ் பேலன்ஸ்டு பை ரெண்டு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸு. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி லிக்விட் அந்த வாட் இட் இஸ் சாலிட் சிலிண்டரோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணால் முடிஞ்சு. ஸோ நான் இங்கே வெயிட் வந்து எம்ஜின்னு எழுதலாம். எம்ஜிக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம், வால்யூம் டென்சிட்டி இன்ட்டு ஜி. வால்யூம் வந்து எல் இன்ட்டு ஏ, லென்த் இன்ட்டு சிலிண்டரோட லென்த் எல்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷனல் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு அதோட டென்சிட்டி டின்னு கொடுத்துட்டாங்க சிலிண்டருக்கு ஜி.
இது வந்து வெயிட்டை எம்ஜியை வந்து வால்யூம் டென்சிட்டி ஜின்னு எழுதலாம். அதை வால்யூம் தான் எல்ஏன்னு எழுதியிருக்கேன், டென்சிட்டி ஜி. இதே மாதிரி அப்த்ரஸ்ட் கிவன் பை ஃபஸ்ட் லிக்விடு ரோ டென்சிட்டி லிக்விட் இருக்கு இல்லையா, இல்லை டென்சர் லிக்விட் கீழே உள்ளதை முதல் எழுதிடுறேன். ஸோ அது என்ன ஏரியாவில் ஆக்ட் பண்ணுது, அது ஆக்ட் பண்ணக்கூடிய ஹைட் வந்து பிஎல்ங்கிற ஹைட்டு, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. ஸோ பிஎல்ங்கிற ஹைட்டு, அது ஆக்ட் பண்ணக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ தான். இந்த கிராஸ் செக்ஷன் எப்பயுமே ஏ தான், சிலிண்டர் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுங்கிறது. அப்போ பிஎல் இன்ட்டு ஏங்கிறது வந்து இந்த லிக்விட் ஆக்ட் பண்ணக்கூடிய வால்யூம் கொடுத்துரும், அதோட டென்சிட்டி நமக்கு இங்கே இருக்குது, ஜிங்கிறது காமன். அப்போ ரெண்டாவது லிக்விட் என்ன கொடுக்கும் அப்படின்னா எல் மைனஸ் பிஎல் இன்ட்டு இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா போட்டோம்னா வால்யூம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதோட டென்சிட்டி ரோ இன்ட்டு ஜி. ஸோ இதை தான் எழுத போகிறேன். பிஎல்ஏ இது வந்து வால்யூம் கொடுத்துருச்சு டென்சர் லிக்விடுக்கு. டென்சர் லிக்விடோட டென்சிட்டி என் இன்ட்டு ரோ, ஜி வந்து காமன். முடிஞ்சா? இப்போ ப்ளஸ் இதில் வந்து வால்யூம்ங்கிறது எல் மைனஸ் பிஎல் இன்ட்டு ஏ, எல் மைனஸ் பிஎல் இன்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு அதோட டென்சிட்டி ரோ, ரெண்டாவது லிக்விடோட டென்சிட்டி ரோ, முதல் லிக்விடுக்கு தான் என் ரோ, இதுக்கு ரோ மட்டும் இன்ட்டு ஜி. ஓகே, இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறேன். எல் ரெண்டு டேர்ம்லேயுமே காமனாக இருக்குது, ஏ இருக்குது, ஜி இருக்குது. எடுத்துட்டால் முதல் டேர்மில் எல்ஏஜி எடுத்திருக்கோம். அப்போ என்ன இருக்கும், பி இருக்கும், என் இருக்குது, ரோ இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது டேர்மில் எல் எடுத்துட்டோம். இந்த ரெண்டுலேருந்து காமனாக எல் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆயிரும், இன்ட்டு ரோ மட்டும் இருக்குது, ஜி வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து அகெயின் ரெண்டு டேர்ம்லையுமே ரோ இருக்குது, ரோவையும் வெளியே எடுக்கலாம். எல்ஏஜி ரோ வெளியே எடுத்துட்றேன். ரோ வெளியே எடுத்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் பிஎன் இருக்குது, ப்ளஸ் 1 மைனஸ் பி இருக்குது. ஓகே, இப்போ வித்தின் அ ப்ராக்கெட் எல்ஏஜி ரோ வச்சுக்கோங்க. வித்தின் அ ப்ராக்கெட் பி மட்டும் அவுட் எடுக்கலாம். இந்த ஒன்று ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றை தனியாக எழுதிக்கிறேன். பிஎன் மைனஸ் பியில் பி அவுட் எடுக்கலாம். அப்போ என்ன வந்துடும், என் மைனஸ் 1 இன்ட்டு பின்னு வரும். கரெக்டாக? ஓகே, இங்கே என்ன இருக்குது, எல்ஏடிஜி இருக்குது. காமன் டேர்ம் கட் பண்ணிக்கலாம். எல்ஏ ஜி கட் பண்ணிடலாம். ஸோ டென்சிட்டி டி ஈக்குவல் டு ஆப்ஷனில் கொடுக்குற ஃபார்மெட்டுக்கு எழுதுறேன். 1 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு பி, ரோவை மட்டும் பின்னாடி கொண்டு வந்துடுறேன். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். இந்த டயக்ராம் மட்டும் கிளியராக போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் ஈஸி தான். பெர்னாலிஸ் பிரின்சிபல்லேருந்து an ideal fluid flowing in a non-uniform cross-sectional tube. அப்போ கிராஸ் செக்ஷன் எக்ஸில் வந்து சின்னதாக இருக்குது, ஒயில் வந்து பெருசாக இருக்குது. ரெண்டு எண்டு கொடுத்துட்டு அதோட கைனெட்டிக் எனர்ஜி K1 K2 பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிடு என்னன்னு கேட்குறாங்க. அது ஈக்குவலாக இருக்குமா, அதுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ இது பெர்னாலிஸ் பிரின்சிபலோட பேசிக்காக இருந்தால் கூட இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிற நாலேஜ் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஏவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் ஏங்கிறது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, விங்கிறது வெலாசிட்டி. ஸோ கான்ஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏரியா சின்னதாச்சு அப்படின்னா அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும், ஹையர் வேல்யூ போயிட்டு கான்ஸ்டண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இல்லை ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டை கேவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிக்கும். ஸோ வித்தின் ஏ அண்ட் வி அதுக்குள்ளேயே ரெண்டு வேல்யூவும் பேலன்ஸ் பண்ணிக்கும். விச் இஸ் நம்ம வந்து ஏரியா வந்து சின்னதாக்குறோம் பெருசாக்குறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ தட் கான்ஸ்டன்ட் கே வந்து எப்போயுமே ஒரே வேல்யூவாக மெயின்டைன் ஆகும் த்ரூ அவுட் த லிக்விடு. அப்போ இந்த இடத்துல கிராஸ் செக்ஷனல் ஏரியா கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல போகக்கூடிய ஃப்ளூயிடோட வெலாசிட்டி ஆர் லிக்விடோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டியூ டு ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கிராஸ் செக்ஷன் வந்து பெருசாக இருக்குது, ஏ வேல்யூ வந்து
ஹையர் வேல்யூவாக இருக்குது. அப்போ வெலாசிட்டி வந்து அதுவே குறைஞ்சிக்கும். அப்போ கொஞ்சம் வெலாசிட்டி கம்மியாக லிக்விட் ஃப்ளோ ஆகிறனால அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விடு ஒரு குவான்டிட்டி வைஸ் பார்க்குறோம். என்ன குவான்டிட்டி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சிமிலர் குவான்டிட்டி ஃபார் பர்டிகுலர் டைம் இன்டர்வல் இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு என்ன லிக்விட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் எக்ஸ்லேயும் ஃப்ளோ ஆகும், ஒய்லேயும் ஃப்ளோ ஆகும். இதனால தான் நம்ம ஒரு டேப்பை நல்லா ஃபுல் ஓப்பன் வைக்கும் போது அதுலேருந்து வெளியே வரக்கூடிய லிக்விட் ஆர் ஃப்ளூயிடு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வருது அப்படின்னா அந்த டேப்பை ஒரு தம்பில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், கிராஸ் செக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்பீடாக அதிலிருந்து ஃப்ளூயிடு வெளியே வரும். அப்போ இந்த ஏவி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா cross sectional area of x and velocity of x equal to cross sectional area of y into velocity at y. இப்போ இதை நான் சொல்கிறேன், இதை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரிசல்ட்டாக இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா the velocity of fluid at narrow side. இங்கே நேரோ சைடுங்கிறது என்னது? எக்ஸ். நேரோ சைடு must be greater than wider side. wider sideங்கிறத எதை மீன் பண்ணுறேன்? y சைடை மீன் பண்ணுறேன். அப்போ நான் என்ன சொல்லலாம்? velocity of x is greater than velocity of y. velocity இப்படி இருக்குன்னா கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு என்ன தெரியும்? கைனெட்டிக் எனர்ஜி at 1 இவங்க கொடுக்குறது x சைடுக்கு தான் 1ன்னு கொடுக்குறாங்க, ஈக்குவல் டு ஆஃப் mvx ஸ்கொயர்ட் is greater than கைனெட்டிக் எனர்ஜி 2 that is equal to half mvy squared. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகுது? ஆன்சர் சி மேட்ச் ஆகுது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். த வெஞ்சுரி மீட்டர் ஒர்க்ஸ் ஆன் என்ன பிரின்சிபல்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த parallel axis தியரம் ரிலேட்டட் டு என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I. பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அகெயின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான், ரிலேட்டட் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்து ஹைஜன்ஸ் பிரின்சிபல், ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்து எப்படி ப்ராபகேஷன் ஆகும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். செகண்டரி வேவ் ஃப்ரண்ட் எல்லாமே எப்படி ஒரு சர்ஃபேஸில் ப்ராபகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஹைஜன்ஸ் பிரின்சிபல். அப்போ ரிலேட்டட் டு வேவ் ப்ராபகேஷன். பெர்னாலிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வெஞ்சுரி மீட்டர் ஒர்க் ஆகுது. அது என்ன செய்யுது அப்படின்னா ஒர்க்ஸ் ஆன் பெர்னாலிஸ் பிரின்சிபல். இதுதான் ஆன்சர். இந்த வெஞ்சுரி மீட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா to measure rate of flow of fluids del q with respect to t calculate பண்ணுறதுக்கு இந்த வெஞ்சுரி மீட்ரு யூஸ் ஆகுது. ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் வெஞ்சுரி மீட்ரு ஒர்க்ஸ் ஆன் பெர்னாலிஸ் பிரின்சிபல், ஆப்ஷன் டி கரெக்ட். A small hole of area of cross section 2 mm square is present near the bottom of fully filled open tank of height 2 meter, taking g 10 meter per second square. The rate of flow of water through the open hole would nearly. Okay. ஒரு டேங்க்கில் பாட்டமில் சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வந்து 2 mm ஸ்கொயரு. நம்ம இதை மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணணும். ப்ரெசன்ட் நியர் த பாட்டம். இதோட ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட் வந்து 2 மீட்டர் ஹைட்டு கொடுத்துட்றாங்க. ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸ்டாண்டர்டாக. இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ த ஹோல், இது வழியாக வாட்டர் வெளியே நம்ம அலோவ் பண்ணுறோம் லீக் ஆக அப்படின்னா அதோட ஃப்ளோ ரேட் என்னன்னு கேட்குறாங்க, Q வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன்.
நமக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விடு என்ன தெரியும், Q ஈக்குவல் டு A இன்ட்டு V. இது டைரக்ட் ஃபார்முலா. இதில் A வச்சுக்கோங்க. இந்த V வெலாசிட்டி வந்து டாரிசெல்லிஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியும், 2GHன்னு தெரியும். டாரிசெல்லிஸ் தியரம் வந்து V ஈக்குவல் டு 2GHன்னு சொல்லுது. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் இதில் தேவையில்லை. அண்டு G வேல்யூ, H வேல்யூ, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எல்லாமே இருக்குது. A வேல்யூ 2 இன்ட்டு 10 பவர் மில்லிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறேன் அப்படின்னா -6 மீட்டர் ஸ்கொயரு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கிவன் வேல்யூ 10 வேல்யூ அண்டு ஹைட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்லேருந்து 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 வந்து 3.16 இன்ட்டு 10 பவர் -6. ஸோ எனக்கு 12.649 இன்ட்டு 10 பவர் -6 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் ஃப்ளோ பெர் செகண்ட். அதுதான் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ Q இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 12.6 இன்ட்டு 10 பவர் -6 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. டைரெக்டாக ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் டைப்பாக இருக்குது இந்த கொஷினு. Spherical ball is dropped in a long column of highly viscous liquid. The curve in the graph shown which represent the speed of ball. ஸோ பாலோட ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு டைமு நம்ம ஒரு கர்வ் வரையணும். ஸ்பெரிக்கல் பாலாக இருக்குது, ஹைலி விஸ்கஸ் லிக்விட்னு கொடுக்குறாங்க. அப்போ விஸ்காசிட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஹைலி விஸ்கஸ் லிக்விட் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் உள்ளே போடுறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் உள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஃபார் பர்டிகுலர் டைமு அதுக்கு மேலே ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி டுவர்ட்ஸ் டவுன் ஆக்ட் பண்ணும். பர்டிகுலர் பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்வேர்டு நடக்கக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸு அந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது காமன் வெலாசிட்டியில் கீழே இறங்கும். ஸோ நான் என்ன எழுதிக்கலாம், the speed of ball increases due to G, acceleration due to gravity, for a while. After that, the viscous force F is equal to 6 pi eta AV balances the G factor. Then the spherical ball reaches constant velocity called terminal velocity. விஸ்கஸ் லிக்விட் எல்லாத்துலேயுமே இதான் நடக்கும். அப்போ இதுக்கு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் பண்ணுற வரையும் அந்த கிராஃபில் அது இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக மாறிடும். இந்த மாதிரியான ஒரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுறது பி. ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷன் கரெக்டு, கர்வை பொறுத்தளவில் பிங்கிற கர்வு கரெக்டு. The velocity of small ball of mass m and density d when dropped in a container filled with glycerin again viscous liquid becomes constant after some time. If the density of glycerin is d/2, then the viscous force acting on the ball, okay, அது ஒரு opposing force கொடுக்குது. அந்த opposing force எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிக்விட் காலம் இருக்குது. இதில் நம்ம ஒரு பால் ஒன்று ட்ராப் பண்ணுறோம், ஸ்பெரிக்கல் பால் ட்ராப் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணுது, டவுன்வேர்டு இதோட வெயிட்டு எம்ஜி ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த எம்ஜி ஆக்ட் பண்ணி எனி பாடி ஆக்ட் பண்ணும்போது அதில் அப்வேர்டு ஒரு buoyant ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணும் எஃப்பி. அதுக்கப்புறம் இது ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸை கொடுக்குது, லெட் தட் பி எஃப்வி. இது ரெண்டும் அப்வேர்டு ஆக்ட் பண்ணுது. அப்போ இது டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குமா? இதுதான் ஒரு கீ ஐடியா. இதை வச்சுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன நான் சொல்லலான்னா, வென் அந்த ஸ்பெரிக்கல் பால் ஸ்மால் பால் ரீச்சஸ் terminal velocity கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆயிடுது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலரேஷனே இல்லை, ஆக்சலரேஷனே இல்லைன்னா நெட் ஃபோர்ஸே இல்லை, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அப்போ அங்கே நான் என்ன சொல்லலாம், அப்வர்டு ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ட் பண்ணுது, விஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப்வின்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் buoyant ஃபோர்ஸ் எஃப்பின்னு எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு அப்வர்ட் ஃபோர்ஸு டவுன்வேர்ட் ஃபோர்ஸு வெயிட்டுக்கு ஈக்குவல், தட் இஸ் எம்ஜிக்கு ஈக்குவல். அப்படின்னா தானே அது ஒரு டெர்மினல் வெலாசிட்டியை ரீச் பண்ண முடியும். நெட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்ட்டோம் அப்படின்னா டவுன்வேர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதிலிருந்து நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. ஐ கேன் ரைட் எம்ஜி மைனஸ் எஃப் buoyant ஃபோர்ஸு. எம்ஜியை நான் எப்படி எழுதிக்கலாம், வால்யூம் டென்சிட்டி ஆஃப் பாலு டின்னு கொடுத்தனால டி எடுத்துக்கிறேன், ஜி மைனஸ் இது வால்யூம், இதோட டென்சிட்டி என்ன கொடுத்துட்டாங்க, d/2 இன்ட்டு ஜி. காமன் டேர்மு அவுட் எடுக்கலாம், விடிஜி எடுத்துட்டா 1 மைனஸ் 1/2 வருது. இதில் 1 மைனஸ் 1/2 1ல் அரை போயிடுச்சுன்னா அரை விடிஜி. இதில் இந்த வால்யூம் இன்ட்டு டென்சிட்டியை நம்ம என்ன எழுதலாம், மாஸ்ன்னு எழுதலாம். ஸோ ஆஃப் எம்ஜின்னு போட்டுக்கிறேன். இதுதான் விஸ்கஸ் ஃபோர்ஸு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. டூ ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல் பால் ஹேவிங் ஈக்குவல் மாஸ், எம் வந்து ரெண்டுக்கும் சேம், மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், அதனால் ரெண்டு வேறு வேறு டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அந்த டென்சிட்டிக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ρ1 வந்து 8 டைம்ஸ் ஆஃப் ρ2 இருக்குது. ரேடியஸ் 1 mm 2 mm. தே ஆர் மேட் டு ஃபால் வெர்டிக்கலி ஃப்ரம் ரெஸ்ட் இன் விஸ்கஸ் மீடியம். அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதோட டென்சிட்டி 0.1 ρ2. த ரேஷியோ ஆஃப் தேயர் டெர்மினல் வெலாசிட்டி, ரெண்டு ஸ்பெரிக்கல் மெட்டல் பாலுக்கும் டெர்மினல் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கான ரேஷியோ எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ டெர்மினல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா (2r²). ரோங்கிறது மெட்டல் பாலுக்கான டென்சிட்டி, சிக்மாங்கிறது வந்து லிக்விட் காலமுக்கான டென்சிட்டி 9η. நமக்கு என்னென்ன காமன் ஃபேக்டரோ அதை எல்லாமே விட்டுறணும். நான் இதிலேருந்து என்ன எழுதுகிறேன், டெர்மினல் வெலாசிட்டி ப்ரொபோஷனல் டு 2 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ விட்டுறலாம். எப்போ ரேஷியோ எடுத்தாலும் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டி வச்சு பண்ணணுங்கிறது இல்லை. நமக்கு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் சேஞ்சஸ் இருக்குதோ, ரெண்டுக்கும் யூனிக்காக டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ரேஷியோ எடுத்தால் போதும். ஸோ கால்குலேஷனில் தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸு குறையும் நமக்கு. ப்ரொபோஷனல் டு ஆர் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்னால r² போட்டுக்கிறேன். டென்சிட்டி வந்து மாறனால டென்சிட்டி டேர்ம் வச்சுக்கிறேன். ஜி கான்ஸ்டன்ட்டு, ஈட்டான்னு தான் கொடுத்துருக்காங்க, அது எல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாம் விட்டுட்டேன். இதை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு லிக்விடுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். டெர்மினல் வெலாசிட்டி ஃபார் த ஃபஸ்ட்டு பால்க்கு எழுதுகிறேன். ப்ரொபோஷனல் டு அதோட ரேடியஸ் வந்து 1 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1² போட்டுக்கிறேன். மில்லிமீட்டரை வந்து மீட்டர் கன்வர்ஷன் தேவையில்லை, ஏன்னா ரேஷியோ எடுக்க போகிறோம், கட் ஆயிரும். ஃபஸ்ட்டு பாலுக்கு வந்து ρ1 எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, 8 டைம்ஸ் ஆஃப் ρ2க்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ρ1 நான் போடலாம், இல்லை 8 ρ2ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் லிக்விடோட டென்சிட்டி 0.1 ρ2ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ரெண்டாவது
பாலுக்கு டெர்மினல் வெலாசிட்டி எழுதுகிறேன். அதுக்கான ரேடியஸ் 2 ஸ்கொயரு இன்ட்டு ஃபஸ்ட்டு மெட்டல் பாலுக்கான டென்சிட்டி ரோ ஒன்றுங்கிறனால தான் 8 ரோ 2 போட்டோம். செகண்டுக்கு இட்ஸ் ஜஸ்ட் ரோ 2 தான் அதோட டென்சிட்டியை, மைனஸ் 0.1 ரோ 2ங்கிறது லிக்விட் காலமோட டென்சிட்டி. இப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கலாம். V1/V2 போட்டோன்னா 1 ஸ்கொயர்டுங்கிறது 1 இன்ட்டு 8 ரோ 2லேருந்து 0.1 ரோ 2 போயிட்டால் 7.9 ரோ 2 டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு இதில் 1 ரோ 2லேருந்து 0.1 ரோ 2 போயிடுச்சு அப்படின்னா 0.9 ரோ 2. ஸோ ரோ 2 கட் பண்ணிக்கலாம். 79/36ன்னு எனக்கு கிடைக்கிது V1/V2ஓட ரேஷியோ. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் டி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். A small sphere of radius r falls from the rest in viscous liquid. As a result, heat is produced and the rate of production of heat when sphere attains terminal velocity. So terminal velocity reach பண்ணும்போது என்ன heat produce ஆகும்? நமக்கு டெர்மினல் வெலாசிட்டியில் க்ரியேட் ஆகும்போது என்ன ஃபோர்ஸ் கிடைக்குங்கிறது தெரியும். அப்போ ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு அதை ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? ஒர்க் டன்னு. இந்த ஒர்க் டன்னு தான் ஹீட் எனர்ஜிக்கு கிடைக்கும். நமக்கு இங்கே ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்டுன்னு கேட்டனால எனர்ஜி பை டைம் ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து பவர். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம கேட்குறது ஒரே ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி, அது அந்த ஸ்பியரோட ரேடியஸில் என்ன ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு dQ/dtக்கும் ஆருக்கும் என்ன ப்ரொபோஷ்னாலிட்டி, r², r⁴, 4, 5 என்னன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்டு என்னென்னு எழுதலாம்? dQ/dtன்னு எழுதலாம். Qங்கிறது எனர்ஜி, F×S/Tன்னு எழுதலாம். இதை நான் F×Vன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நான் என்ன எழுதிக்கலாம்? 6π∗AV இல்லை RV. இங்கே ஆர்னு கொடுத்தனால நான் RV போட்டுக்கிறேன். இது வந்து டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. அந்த டெர்மினல் வெலாசிட்டி உங்களுக்கு என்னென்னு தெரியும்? RV, இங்கே ஒரு V இருக்குது, இதை சேர்த்து 6π∗RV² போட்டுக்கிறேன். இப்போ டெர்மினல் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். we know that terminal velocity Vt equal to 2r² rho minus sigma into g divided by 9 eta. அப்போ 2r² rho minus sigma into g by 9 eta, அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். அப்போ இப்போ r எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் ப்ரொபோஷனல் போட்டுக்கிறேன் dQ/dtக்கு. r வந்து இங்கே ஒரு டைமு, இங்கே r², அதுக்கு ஒரு ஸ்கொயர்டு r⁴ தட் ஈக்குவல் டு r⁵. கொடுத்துக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ப்ரொபோஷனாலிட்டி வச்சு சொன்னோம்னா r⁵ மேட்ச் ஆகுது. இது 2025 கேட்ட கொஷின். கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டி லெவலு JEE லெவலில் இருக்குது இந்த கொஷின். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது ஈஸி. ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன். கன்சிடர் எ வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க்கில் இட் ஹாஸ் ஒன் வால் x = L. இது ஒன் வாலு.
and it can be taken to be very wide in z direction. Zங்கிறது உங்கள் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்லேருந்து பெர்பெண்டிகுலராக அவுட்வேர்டு. அப்போ நான் இந்த பிக்சரில் 2 டைமென்ஷனில் காட்டுறதுக்கு இந்த டைரெக்ஷன் வச்சுக்கோங்க. இது z டைரெக்ஷனில், அது வெரி வைடராக இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ நமக்கு டைரக்ட் டேட்டா தெரியாது, அது வேரி ஆகக்கூடிய டேட்டா. இதை dzன்னு எடுக்கணும். dzனா வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இல்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. when filled with liquid of surface tension S and density rho, the liquid surface makes angle theta with the axis. அந்த தீட்டாவோட வேல்யூ வச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே d²y/dx² கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும். ஓகே, அது போக ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டாவாக இருக்குது. எப்போ சைன் தீட்டாவாக இருக்கும், தீட்டா எப்போ சைன் தீட்டாவாக இருக்கும் அப்படின்னா வென் தீட்டா இஸ் வெரி ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா தீட்டா வந்து சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். சைன் தீட்டா டேன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். டேன் தீட்டாங்கிறது என்னது, ஸ்லோப்பு, dy/dx அப்படிங்கிறது ஸ்லோப்பு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் இந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த x = L அந்த வால் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ லிக்விட் காலம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால் அது வந்து வாலை டச் பண்ணும் போது அதில் ஒரு ரைஸ் இருக்குது, லைக் கேபிலரி ரைஸ் மாதிரி ஒரு ரைஸ் இருக்குது டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ இந்த வாலோட ரைஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இந்த பிளேஸில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன், அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஆக்சுவலாக நம்ம ஃபோர்ஸில் சொல்லணும். இப்போதைக்கு சர்ஃபேஸ் டென்ஷனில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பை எல் என்னங்கிறத பார்த்துக்கலாம். இந்த லைனில் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட காஸ் காம்போனண்ட்டை இஃப் இட் இஸ் தீட்டா தென் இட் இஸ் எஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா, ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை. அப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட் எங்கே ஆக்ட் பண்ணும், இந்த லைனில் ஆக்ட் பண்ணும். இது வந்து எஸ் சைன் தீட்டாவாக இருக்கும். அப்போ டவுன்வேர்டு என்ன ஆக்ட் பண்ணும், இந்த வாட்டர் காலமோட வெயிட்டு ஆக்ட் பண்ணும். இவங்க நமக்கு கொடுத்தது வந்து ஜெட்டில் வந்து ரொம்ப வைடராக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஜெட் டைரெக்ஷனில். ஸோ இட் இஸ் dz, இட் இஸ் வெரி வைடராக இருக்குது. இப்போ பேசிக் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அப்வேர்ட் ஃபோர்ஸ் என்ன, டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பாருங்கள். அப்வேர்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸு எனக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, டவுன்வேர்டில் இருக்கக்கூடியது mg. இந்த வாட்டர் காலம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லையா. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் லேப்லஸ் ஃபார்முலாலாம் வச்சு பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ 12th லெவலில் நான் எப்படி இதை ஈஸியாக பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லலாம், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் upward force equal to weight of the liquid, இது நமக்கு தெரிஞ்ச பேசிக் கான்செப்ட் இல்லையா. upward force அப்போ எஸ் சைன் தீட்டா, ஆக்சுவலாக இங்கே எஸ்ஸுங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். நமக்கு என்ன தெரியும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு F/L. இங்கே ஃபோர்ஸு, அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபோர்ஸ் வேணும், ஏன்னா கீழே டவுன்வோர்டு ஆக்ட் பண்ணுறது வெயிட்டுங்கிற ஒரு ஃபோர்ஸு. அப்போ நம்ம எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஃபோர்ஸில் தான் நம்ம எழுதணும். சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு எல்னு எழுதலாம். அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் அப்வேர்டு ஆக்ட் பண்ணுறது நாட் எஸ்ஸு, அதோட சைன் காம்போனண்ட், வெர்டிக்கல் காம்போனண்ட்டு. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் சைன் தீட்டா அதோட சைன் காம்போனண்ட்டு இன்ட்டு எல். எல்ங்கிறது என்னது, அது என்ன ஆக்சிஸில் இருக்குது, ஜெட் ஆக்சிஸில் இருக்குது. ஜெட் ஆக்சிஸில் அதோட வைடராக இருக்குது, அது டெஃபினைட்டாக இல்லை, இன்டெஃபினைட்டுங்க இருக்கிறனால அதை dZன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே வெயிட் ஆஃப் த லிக்விடு, வெயிட் ஆஃப் த லிக்விட் நான் என்னென்னு போட்டுக்கலாம், mg. mgயை நம்ம திரும்ப எப்படி எழுதலாம், மாஸை வந்து வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி டேர்ம்ஸில் எழுதுறோம்னா வால்யூம் இன்ட்டு ரோ இன்ட்டு ஜின்னு எழுதலாம். அகெயின் இங்கே இந்த வாட்டர் காலம்க்கு வால்யூம் என்ன அப்படின்னா கண்டெய்னரை பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள டைமென்ஷன் அண்டு ஒய் ஆக்சிஸில் உள்ள ஹைட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள விட்த்து, ஒய் ஆக்சிஸில் ஹைட்டு அண்டு ஜெட் ஆக்சிஸில் அதோட வைடரான லென்த்து. அந்த ஜெட் ஆக்சிஸ் நமக்கு இங்கே
வைடர்னு கொடுத்தனால டிசெட்னு எடுத்துக்கிறேன். இது வந்து மீட்டர் க்யூப் கால்குலேட் பண்ணுறீங்க இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அந்த மாதிரி தான். நமக்கு பிரெத்து வந்து எக்ஸ் கிடச்சிருச்சு, ஹைட்டு வந்து ஒய் ஆக்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துலேயே. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வைடர் லென்த்தை தான் நம்ம எப்படி எடுக்கிறோம், டிசெட்னு எடுக்கிறோம். அண்ட் ரோ ஜி, அப்போ எஸ் சைன் தீட்டா டிசெட், காமன் டேர்ம்ஸு டிசெட் கட் பண்ணிக்கிறேன். சைன் தீட்டாக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரோ ஜி பை எஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் இருக்குமா. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவன் சைன் தீட்டா வந்து சைனுக்கு ஈக்குவலாக இருக்குது, அது டேனுக்கு ஈக்குவலாக இருக்குது, அது டிஒய் பை டிஎக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. எனக்கு தேவை சைன் தீட்டா வந்து நான் டிஒய் பை டிஎக்ஸ்னு போட்டுக்கிறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டில் தான் இருக்குது. அப்போ அந்த ரிலேட்டடாக நம்ம மாற்றுறதுக்காக ஆப்ஷன்ஸ் வச்சு எழுதுகிறேன். கிவன் சைன் தீட்டா ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் தீட்டாக்கு பதிலாக டிஒய் பை டிஎக்ஸ்னு போட்டுக்கிறேன். ரோ ஜி பை எஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய். இப்போ இது ஆன்சர் வந்துருச்சா, ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதானா, ஆகலை. ஸோ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ டி ஸ்கொயர்ட் ஒய் பை இதே டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ரோ ஜி பை எஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிரும், ஒய் அகைன் கான்ஸ்டன்ட் வந்துடும். இப்போ இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். கொடுத்துருக்கூடியதில் ரெண்டாவது ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட், ரெண்டு இங்கே இருக்குது. டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ரோ ஜி எஸ் பை ஒய். என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேட் பண்ணிட்டு கொடுத்த கான்செப்ட்லேருந்து இந்த ஒரு சப்ஸ்டியூஷன் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ்க்கு வந்து தீட்டாவும் சைன் தீட்டா டேன் தீட்டா அண்ட் ஸ்லோப் வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அந்த பேசிக் நாலேஜை பண்ணிவிட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். 2025 கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான லெவலில் இருக்குது இந்த கொஸ்டின், இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்த விட. A thin flat circular disc, தின்னாக இருக்குது. சர்க்குலர் டிஸ்க்னால் ஒரு ஃபிலிம்மு மாதிரி தான், ஆனால் அந்த ஃபிலிம் வந்து ரெக்டாங்குலராகவோ ஸ்கொயராகவோ இல்லை, சர்க்குலாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதோட ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டர். பிளேஸ்ட் ஜென்ட்லி ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இவ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் இவ்வளவு இருந்துச்சுன்னா, தென் எக்ஸஸ் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு டேக் இட் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் இருக்குன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால் இருக்குது. அதை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அந்த ஃபோர்ஸ் எக்ஸஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு எல். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை எல்லுன்னு தெரியும். அதில் தான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்துனா ஒரு ஃபில்ம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லென்த்து கொடுக்கலாம். இங்கே வந்து இது வந்து ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு. அப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸு 2πr. டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபுல்லாகவே அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆட் பண்ணோம். அப்போ 0.07 சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ 2 இன்ட்டு பை வேல்யூ 3.14 இன்ட்டு அதோட ரேடியஸ் வந்து 4.5 இன்ட்டு 10⁻⁻2 ஈக்குவேட் பண்ணால் 0.018 நியூட்டன் ஆர் எக்ஸஸ் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு டு take it away from the surface 19.8 மில்லி நியூட்டன் போட்டுக்கிறேன். ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்கூடியதில் டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. The amount of energy required to form a soap bubble of radius 2 cm from soap solution is nearly எவ்வளோன்னு கொடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃபார்ம் லிக்விட் ட்ராப்பு சோப் பபுளுக்கு நம்ம டைரெக்டாகவே ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இங்கே இருந்தாலும் ஒன் டைம் ஃபார்முலாவை சிம்பிளாக டெரைவ் பண்ணிவிட்டு செஞ்சிடலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு
surface energy by surface area. இதை நம்ம u by a போடுவோம். இங்கே கேட்டிருக்கிறது u கேட்டிருக்காங்க, s into a போடலாம். இந்த இடத்துல சோப் பபிளுக்கு வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் இருக்கனால 2sன்னு வந்துடும். ரெண்டு சைடு இருக்குது. ஏன்னா soap bubble has inner and outer surfaces. அப்போ 2s into அதோட ஏரியா 4πr². சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into s வேல்யூ எவ்வளோ? surface tension of soap solution 0.03 into 4 into 3.14 into r². ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். அதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 into சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் 10⁻²வை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴ ஆயிரும். சிம்பிளை பண்ணால் 3.014 into 10⁻⁴ வருது. அப்போ u ஈக்குவல் டு 3.01 into 10⁻⁴ ஜூல். ஆப்ஷன் வச்சு எழுதுகிறேன். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஒரு வேர்ட் கொஷின். if soap bubble expands the pressure inside the bubble, ஃபார்முலா என்ன? excess pressure inside the bubble is P inside equal to 4s by r னு தெரியும், ப்ளஸ் P அவுட்டுங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இதிலேருந்து P இன்சைடு ப்ரெஷர் இன்சைடு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r தெரிஞ்சிருச்சு. 1/r இருந்தால் சோப் பபுள் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ரேடியஸ் என்ன ஆகுது? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது கிவன் கேஸில், இங்கே கொடுத்ததில். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா P இன் என்னவாகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆன்சர் டி ஆப்ஷன். என்ன ரிலேஷன் பார்த்துட்டு அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப டைரெக்டாக ஃபார்முலா வச்சு கேட்டிருக்கக்கூடிய ஈஸியான கொஷின். அடுத்தும் ஒரு ஈஸியான கொஷின். லிக்விட் டஸ் நாட் வெட் த சாலிட் சர்ஃபேஸ் இஃப் த ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க. ஸோ நான் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்றேன். தீட்டா அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து இது கம்ப்ளீட்டாக வெட் ஆகும். கம்ப்ளீட் வெட்டு ஆர்எல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா சர்ஃபேஸு ஸ்ப்ரெட்ஸ் ஃபுல்லி. இதுவே தீட்டா லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா வெட்ஸ் நார்மல் வெட். தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் நோ வெட், டச் ஆகாது, படாமல் இருக்கும், ட்ராப்லெட் ஃபார்ம் ஆகிற மாதிரி. தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் நோ வெட், தட் இஸ் ட்ராப்லெட்டாகவே ஃபார்ம் ஆயிரும். பெர்ஃபெக்ட் ட்ராப்லெட்ஸ். அந்த லிக்விட் எப்படி ஆயிரும்? ஒரு ட்ராப்பாக அதாவது சாதாரண ஒரு ஜாரு அதில் போய் வெட்டாகி படுறதுக்கு பதிலாக ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆயிரும். சர்ஃபேஸில் எங்கேயுமே ஒட்டாமல் ஃபுல் ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அது தீட்டா 180 டிகிரி இருக்கும் போது. ஸோ கொடுத்துருக்கூடிய கேஸில் ஆங்கிள் வச்சு பார்த்துக்கோங்க. தீட்டா லெஸ் தென் 90 டிகிரி, that is acute angle, wets. சிம்பிளாக தீட்டா greater than 90 டிகிரி, அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா நோ வெட். ஸோ நோ வெட்னா அது என்ன ஆகும்? ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆகும். ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடசிவ் ஃபோர்ஸோட கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து ஹையராக இருக்குதுன்னு அர்த்தம்.
So cohesive force between intermolecular is greater than adhesive force between other object. அப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷன் படி ஆன்சர் does not wet அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு. greater than 90 டிகிரி, மீதி எல்லாமே less than 90 டிகிரியாக இருக்குது ஆப்ஷன்ஸு. 45 டிகிரி 60 டிகிரி, இந்த ஜீரோக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்தேன். ஜீரோவாக இருந்தால் கம்ப்ளீட் வெட்டு ஸ்ப்ரெட்ஸ் ஃபுல்லி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இது greater than 90 டிகிரியாக இருந்தால் does not wet. A capillary tube of radius r is immersed in water and water rises to height h. Mass of water in capillary tube 5 gram. Another capillary tube radius 2r இருக்கு, immersed in water தான், same liquid. Mass of water will rise in the second tube எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்னென்னா இங்கே மாஸ் கேட்குறாங்க, ரேடியஸில் சேஞ்ச் இருக்குது. அப்போ ரேடியஸ்க்கும் மாஸ்க்கும் என்ன ரிலேஷன் இன் கேபிலரி ரைஸில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா போதும். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு ரேடியஸ்க்கு அது ஹெச் ரைஸ் ஆகுது அப்படின்னா செகண்ட் 2rங்கிற ரேடியஸ்க்கு ஹெச்சில் என்ன ரைஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ ஹெச் இருக்குது அப்படின்னா தான் அது எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண வசதியாக இருக்கும். அப்போ இந்த ரேடியஸ் அதுக்கான ப்ரொபோஷனாலிட்டி நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஹெச்சையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், மாஸ் ஆஃப் வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எழுதுனோம்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டின்னு எழுதலாம். இதை நான் எப்படி எழுதலாம், வால்யூம் அவங்க கொடுத்துருக்கூடிய கேபிலரி டியூப்புக்கு πr² ஹெச் இன்ட்டு டென்சிட்டி πr² டென்சிட்டி வச்சுக்கிறேன். ஹெச் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் கேபிலரி ரைஸில் 2s cos θ r rho g. ஓகேவா, இது ஹெச்சோட வேல்யூ. இப்போ ரோ கட் ஆகிடுது, ஒரு ஆர் இங்கே பவரில் உள்ள ஆர் கட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு மாஸ் வந்து என்ன கிடைக்கிது, 2πr இருக்குது, மீதி மேலே இன்னொரு எஸ் இருக்கா, 2πrக்கு அப்புறம் ஒரு எஸ் இருக்குது, சர்ஃபேஸ் டென்ஷன் காஸ் தீட்டா இருக்குது, டினாமினேட்டில் ஜி மட்டும் இருக்குது. அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்லலாம், மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரிலேஷன் அரைவ் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சு. அப்போ நமக்கு செகண்ட் மாஸ் தான் தேவை. அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், மாஸ் 2/மாஸ் 1ன்னு எழுதுனா நான் r2/r1 எழுதலாமா, ஆர்எல்ஸ் மாஸ் 2 அப்படின்னு எழுதுனா r2/r1 இன்ட்டு m1 எழுதலாமா, ஈக்குவல் டு r2 ரேடியஸ் வந்து 2rன்னு கொடுத்தாங்க, r1 ஃபஸ்ட்டு கேபிலரி டியூப்புக்கான ரேடியஸ் r கொடுத்துருக்காங்க, இன்ட்டு அதோட மாஸ் வந்து 5 கிராம் கொடுத்துருக்காங்க. கன்வர்ஷன் தேவையில்லை ரேஷியோ எடுக்கிறனால. அப்போ ஆர் கட் ஆகிடுது, 2 × 5 வந்து 10 கிராம்ஸ் தான் மாஸ் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ரைசிங் இன்சைட் த செகண்ட் டியூப்பு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் பி வந்து மேட்ச் ஆகுது. A soap bubble having radius 1 mm is blown from a detergent solution having a surface tension இவ்வளவு. The pressure inside the bubble equals at a point Z0 below the free surface of water in a container. அப்போனா Z0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. 1 mm is blown from a detergent solution having a surface tension 25 × 10 power. The pressure inside the bubble equals
ஓகே, ப்ரெஷர் இன்சைடு சோப் பபுளுக்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ ப்ரெஷர் இன்சைடு வாட்டருக்கு நம்ம எழுதணும். அது ஒரு பர்டிகுலர் Z0ங்கிற பாயிண்டில் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதிடலாம். ப்ரெஷர் இன்சைட் சோப் பபுளுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. Pin = 4S/R ப்ளஸ் P அவுட்டு. P அவுட்டுனா வெளியே உள்ள ப்ரெஷர்னால் இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை இது மீன் பண்ணுது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி ப்ரெஷர் இன்சைட் வாட்டர் எவ்வளோ இருக்கும்? வாட்டர் எந்த பாயிண்டில் ஈக்குவலாக இருக்குது? அட்டு பாயிண்ட் Z0ன்னு கொடுத்துருக்காங்க. Z0ல் என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, P இன்சைடுக்கு பதிலாக நான் Z0 போட்டுக்கிறேன். Z0ங்கிற பாயிண்டில் நமக்கு ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர், இன்சைட் ப்ரெஷர் என்ன இருக்கும்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் போக உள்ள ρGH ப்ரெஷர் இருக்கும். ρGH ப்ளஸ்ஸு P அவுட்டுங்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. இங்கே ρGHக்கு பதிலாக தான் ஏதோ ஒரு பாயிண்ட் Z0ன்னு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுதான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ P அவுட்டு இது வந்து ப்ரெஷர் அட் Z0ங்கிற பாயிண்ட்டு. அப்போ லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் கண்டிஷன், கிவன் ப்ரெஷர் இன்சைடு சோப் bubble equal to pressure of water at particular point at Z0. ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம 1 and 2 எழுதி வச்சுருக்கோம். அப்போ 1 = 2 நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ ரெண்டுலேயுமே RHS ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? 4S/R ப்ளஸ் P அவுட்டு, இது ஒன்றாவது ஈக்குவேஷன் வந்து. அப்புறம் ρGZ0 ப்ளஸ் P அவுட்டு, இது ரெண்டாவது ஈக்குவேஷனோட RHS. காமன் வந்து P அவுட்டு கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து Z0க்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4S ρG ஒரு R ஏற்கனவே இருக்குது. அப்போ இதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். 4 சர்ஃபேஸ் டென்ஷன் 25 இது 25 இல்லை, ஆக்சுவலாக இது 2.5. இங்கே நடுவில் உள்ள டாட் வந்து கிளியராக தெரியல, நான் ஒரு டாட் மட்டும் வச்சிடறேன். இது வந்து 2.5. into 10⁻² divided by ரோ வேல்யூ 1000, G வேல்யூ 10 கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து 1 mm, தட் இஸ் 1 × 10⁻³ மீட்டர்ஸ். சிம்பிளிஃபை பண்ணால் Z0ங்கிறது 1 cm கிடைக்கிது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் B ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ரெக்டாங்குலர் ஃபில்ம் ஆஃப் லிக்விட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 × 2லேருந்து 5 × 4க்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இஃப் த ஒர்க் டன் இஸ் 3 × 10⁻⁴ ஜூல்ஸ், தென் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட். ஒர்க் டனுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்? ஒர்க் டன் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு இன்க்ரீஸ் இன் ஏரியா. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். We know that work done equal to surface tension into increase in area ங்கிறது direct formula. From this நமக்கு surface tension கேட்டிருக்காங்க, work done by increase in area. ஸோ work done டைரெக்டாக இருக்குது 3 × 10⁻⁴ ஜூல்ஸு. இன்க்ரீஸ் இன் ஏரியா கால்குலேட் பண்ணோம் தின் ரெக்டாங்குலர் ஃபில்முக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஏரியா என்ன? A1 4 × 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 cm². அடுத்து செகண்ட் ஏரியா வந்து 5 × 4 கொடுத்துருக்காங்க, அதுவும் சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 cm². எனக்கு டெல் ஏ வேணும். டெல் ஏனா A2 - A1 பண்ணுவோம் யூஸ்வலாக. தட் இஸ் 20 - 8 எனக்கு 12 cm² வந்துடும்.
ஃபார் thin film எத்தனை சர்ஃபேசஸ் இருக்கும்? having 2 surfaces del A for 2 surfaces போட்டுக்கிறேன். 2 into 12 அதுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குல்ல, அப்போ ரெண்டுலேயுமே அந்த டென்ஷன் வந்து ஆக்ட் பண்ணும். அப்போ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு ஸ்டெப் மறந்துடக்கூடாது. அப்போ இதில் நான் ஒரு அடிஷ்னலாக 2ங்கிற சின்ன சஃபிக்ஸ் சேர்த்துக்கிறேன். அது 2 சர்ஃபேசஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அப்போ டிவைடட் பை 24 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர். இங்கேயே எழுதனாலும் எழுதிக்கிறேன். 2 into 10 power minus 4 போட்டோம்னா மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஐ கெட் 0.125 நியூட்டன் பெர் மீட்டர் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பி மேட்ச் ஆகுது. த்ரீ லிக்விட் டென்சிட்டிஸ் ρ1 ρ2 ρ3. அதுக்கான ரிலேஷன் வந்து ρ1 greater than ρ2 greater than ρ3 கொடுத்துட்டாங்க. having same value of surface tension T வந்து காமன். rises to same height, ரைஸும் கேபிலரி ரைஸும் சேம் இன் ஐடென்டிக்கல் கேபிலரிஸ். the angle of contact θ1 θ2 θ3க்கு என்ன ரிலேஷன்னு கேட்குறாங்க. ஸோ கேபிலரி ரைஸில் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அதாவது வேரியஸ் டென்சிட்டிஸ் ρ1 ρ2 ρ3 டென்சிட்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு நமக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா கேட்குறாங்க. வி நோ தட் கேபிலரி ரைஸில் ஹெச் இஸ் ப்ரொபோஷனல் டு 2s காஸ் தீட்டா பை ஆர் ரோ ஜின்னு தெரியும். இதுலேருந்து நான் என்ன எழுதலாம்? ஹெச் ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் சேம், 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அண்டு ஆர் அண்டு ஜியும் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆயிடுது. ஐடென்டிக்கல் கேபிலரினா ஆர் வந்து சேம் ஆயிடுது. அப்போ டென்சிட்டி தான் வேறு, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வேறு. ஸோ நான் என்ன எழுதலாம்? இந்த 2 பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணால் காஸ் தீட்டா பை ரோன்னு எழுதலாம். இப்போ சேம் ஹைட் வேறு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹெச்சுக்கும் இதுக்கும் எனக்கு ரிலேஷன் தேவையில்லை. ஹெச் கான்ஸ்டண்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா ஃபார் சேம் ஹைட்டுங்கிறது கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா ப்ரொபோஷனல் டு ரோ ஆயிருமா? காஸ் தீட்டா பை ரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. அப்போ காஸ் தீட்டா ப்ரொபோஷனல் டு ரோன்னு ஆயிடுது. கிவன் ரோ எப்படி இருக்குது? ρ1 greater than ρ2 greater than ρ3 இருக்குது. அப்போ இது ப்ரொபோஷனலாக இருக்குன்னா அகெயின் இம்ப்ளைஸ் காஸ் θ1 greater than காஸ் θ2 greater than காஸ் θ3 சொல்லாமா? ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இப்போ தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நமக்கு கேட்டது காசை வச்சு கேட்கல, அவங்க தீட்டா மட்டும் கேட்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா மட்டும் கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் வென் தீட்டா இன்க்ரீசஸ் 0லேருந்து 90 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் போது காஸ் தீட்டா என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எதுலேருந்து? 1லேருந்து 0க்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தீட்டா வேல்யூ வந்து 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு போகும்போது காசோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து டுவர்ட்ஸ் 0 போகுது. அப்போ தீட்டாவுக்கும் காஸ் தீட்டாவும் இதே தீட்டா சைன் தீட்டாவாக இருந்துச்சுன்னா ரெண்டும் டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படியே எழுதி போயிடலாம். இது உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தர்ஃபோர் 0லேருந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டுங்கிறது 0லேருந்து காஸ் θ1 கிரேட்டராக இருக்கனால இது லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு θ1, லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு θ2 இருக்கும், லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு θ3 இருக்கும். அண்ட் அது எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா பையை விட π/2 விட கம்மியாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்கூடியதில் மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பி ஆப்ஷன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்ட எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணிட்டோம். அதிகமான கொஷின் கேட்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் வெலாசிட்டி அதிகமாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டெர்மினல் வெலாசிட்டிக்கு அப்புறமா நீங்கள் விஸ்கஸ் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸஸ் ப்ரெஷர்,
இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாப்பிக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம சால்வ் பண்ண டைப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட அக்யூரஸியும் ஸ்பீடும் அது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் ஃபார் ஆல் யூனிட்டு நீட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். யூனிட் வைஸாக அது எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதி பார்க்கணுன்னு தெரிஞ்சால் விரும்பினா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். டெஸ்ட்டு முடித்து நீங்கள் ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணோடனே கரெக்ட் பண்ணி நீட்டாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோடு இருக்கக்கூடிய ரிசல்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டு சொல்யூஷன் வித் ஆன்சர் கீ கொடுத்துருவோம். இது எல்லாமே ஃப்ரீ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.